கல்பனா சாவ்லா விருது வாங்கி இருக்கிறது முதல்ல வாழ்த்துக்கள். இந்த விருது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன சவாலுக்காக இதை கொடுத்தாங்க? என் பேர் சபீனா. நான் நீலகிரி மாவட்டம் கூடலூர்ன்ற இடத்துல ஷிஹாப் தங்கள் மனிதநேய மையத்தில் புற்றுநோயாளிகளை வீட்டுக்கே சென்று ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுற வேலையை பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 3 வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கோம். இதில் பலவிதமான நோயாளிகளை நாங்கள் பார்த்துட்டோம். அதனாலேயோ என்னமோ தெரியல, எங்கள் சார் வந்து இது ஒரு தொண்டு நிறுவனம், அதனால் எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் போய் தான் ஆகணும். அப்போ சார் வந்து அன்றைக்கி சம்பவம் நடந்த அன்றைக்கி 30ஆம் தேதி வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட போது எங்கள் சார் கால் பண்ணி உடனே கிளம்பி வாங்க, நிறைய திங்ஸ் எடுத்து போட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எதுக்கு என்ன அங்கே எதுவுமே கேட்குறதுக்கு நிற்கல. நாங்கள் எப்போதும் போல் வேலைக்கு போயிருக்கோம். சார் கூப்பிட்டாரு, நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஒரு 10:30 இருக்கும். அங்கே போனதுமே என்னன்ட்டாங்க, திரும்பவும் நிலச்சரிவு ஏற்படுது, யாருமே இங்கே நிற்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நாங்கள் இல்லை, நாங்கள் காப்பாற்றத்தானே வந்திருக்கோம், மக்களை பார்க்கத்தானே வந்திருக்கோம், நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோன்னு சொல்லி எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டு போகிறோன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் ரெஸ்கியூ டீம் வந்து கேட்டாங்க. நாங்கள் சூரல் மலையில் நின்றுட்டுருக்கோம். முண்டைக்கையிலேருந்து வர கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிற பேஷண்ட்ஸு இந்த சைடு கொண்டு வரதுக்கு ரோப்பு மூலமாக ரொம்ப டைம் ஆகுது. ஒவ்வொருத்தரையாக டெட் பாடியும் வந்தாகணும், ரெஸ்கியூவும் அந்த சைடு போயாகணும், பேஷண்ட்ஸும் கொண்டு வந்தாகணும். அந்த டைமில் சம்பவம் நடந்த அந்த தருணங்கிறனால எந்த இதுவுமே அங்கே அமையலை. அந்த டைமில் ஒரே ஒரு ரோப்பு தான் இருந்துச்சு. அப்போ சொன்னாங்க, மெயில் நர்ஸ் இருந்தால் அனுப்புங்க அந்த சைடு உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் தான் சொன்னோம், இல்லை ஃபீமேல் நர்ஸ் தான் இருக்கோம் எங்கள் டீமில், நான் வரேன்னு சொல்லி துணிச்சலாக போயிட்டேன். போகும்போது நான் ஆற்றை பார்த்து இல்லை ஆழம் எதுவும் நினச்சி பயப்படல. ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பேஷண்ட்ஸுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. அது பண்ணும்போது பண்ணிட்டேன். ஆனால் அது இவ்வளோ பெரிய நம்ம தமிழ்நாட்டு மக்களாகட்டும் தமிழக அரசாகட்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் எனக்கு இந்த கல்பனா சாவ்லா அவார்டு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் நீங்கள் கரையை கடக்கும்போது எப்படி சவாலை எதிர்கொண்டீங்க? என்ன மாதிரி உங்கள் மனநிலை இருந்தது? இல்லை, நான் அப்போ பயப்படல. அந்த டைமில் எங்கள் வீட்டில் சொல்லணுன்னோ இல்லை பாப்பா அப்பா இல்லை அவளுக்கு, அப்போ பாப்பா இருக்கா, அவள் லைஃபு எதுவுமே நான் யோசிக்கல. எனக்கு அந்த சைடு போகணும், அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு மட்டும்தான் நினச்சேன். தேங்க்யூ சார். நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அந்த வயநாடு உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீலிங் ஏற்படுத்துது? அது போய் வந்ததுலேருந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, இன்னும் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த குறைகள், எங்கிட்டையும் இப்போ குறை இருக்கும் இல்லையா, நம்ம யார்கிட்டயோ ஹார்ஷாக பேசுறது, நம்ம மற்றவங்ககிட்ட நடந்துக்கிற விதத்தில் இன்னும் மாற்றம் வருத்தணும்னு எனக்கு தோணுது. இன்னும் நம்ம பணிவா இன்னும் மனித நேயத்தோடு நடந்துக்கணும்னு தோணுது. ஏன்னா அங்கே பார்த்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுவும் இல்லைங்க, வாழ்க்கையில் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லைன்னு நம்மளுக்கே தோணும். இனிமேல் இருக்கிற அந்த சைடு நம்ம இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்குது இப்போது. அதே மாதிரி இந்த விருதையும் பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு என்னை போலவே செவிலியர்கள் எல்லாம் இல்லாட்டியும் அவங்க மனிதாபிமானத்தோடு தான் இருப்பாங்க. இருந்தாலும் இனி இருக்கிற காலமும் தன்னலம் பார்க்காம மனித நேயத்தோடு நடந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு கடந்து போனீங்க, அப்போ உங்களுக்கு பயம் இல்லையா, அச்சம் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? இல்லை சார், பயப்படல. என்ன காரணம்னா, இங்கேருந்து பார்க்கும்போதே பேஷண்ட்ஸ் நம்ம கண்ணுக்கு ரத்தத்தோடு உட்காந்துருக்காங்க, அவங்கக்கிட்ட சீக்கிரம் போகணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. அது வந்ததுக்கப்புறம் அந்த இடம்லாம் பார்க்கும்போது பயமாக இருந்துச்சே தவிர நான் தான் போனேன்னா அப்படின்ற ஒரு நம்மளே அந்த டைமில் அதிர்ச்சியாக தான் இருந்தோம். போகணும், என்ன ஏதாவது பண்ணணும், இனி அந்த கயிறு இல்லையா நீச்சல் அடிக்க யாராவது கயிறு கட்டி நம்மளை இழுத்தா கூட போயிடலாம், அப்படி தான் தோணும் அந்த டைமில். எவ்வளோ பேருக்கு சிகிச்சை கொடுத்தீங்க? கிட்டத்தட்ட 30-35 பேருக்கு சார்.